ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ் கிச்சன். வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நார்மலாகவே நம்ம வீட்டில் எப்போவும் சப்பாத்தி மாவு எப்படி பிசையுமோ அதே மாதிரி பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் சப்பாத்தி போடுறதுக்கு தான் ரெடி பண்ணியிருந்தோம். இப்போ அந்த மாவை வச்சு தான் நான் இன்றைக்கி சிக்கன் நம்மக்கிட்ட இருந்துச்சு. அதை வச்சு ஒரு கறி சப்பாத்தியும் அதே கூடவே நம்ம எக் சப்பாத்தி 2 சப்பாத்தி நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். ரொம்பவே ஈஸியாக நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோங்க. நார்மலாக நம்ம எப்போவும் சப்பாத்தி எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி தேய்ச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் சப்பாத்தி தேய்ச்சிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம எக் சப்பாத்தி ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம தோசைகள் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது நான் இதுக்கு தேங்காய் எண்ணெய் ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம சப்பாத்தி அந்த தேய்ச்சி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. அந்த மாவு சேர்த்தாச்சு. அதுக்கு மேலேயும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு இது கூட நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வேக வச்சுக்கலாம். வேக வச்சதுக்கப்புறம் நான் 2 முட்டை எடுத்துட்டேன். 2 முட்டை, அது கூட உப்பு, அது கூடவே மிளகுத்தூள், அது ரெண்டுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி சேர்த்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம மேலே கொஞ்சமாக இந்த மாதிரி சப்பாத்தியில் அந்த முட்டையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி சேர்த்து நல்லா சப்பாத்தி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் திரும்பவும் நம்ம ஆயில் விட்டு லைட்டாக வேக வச்சுக்கலாம். வேக வச்சதுக்கப்புறம் திரும்ப நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ இந்த சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ அடுத்து நம்ம இந்த சைடும் நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கலாங்க. இதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணியிருந்த முட்டையை நம்ம இதே மாதிரி ஃபுல்லாக அந்த சப்பாத்தி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இதிலே முட்டையை நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அது கூடவே நல்லா அப்ளை பண்ணி நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட உங்களுக்கு மிளகாய் தூள் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் பெப்பர் பவுடர் மட்டும் தான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா இது கூட அப்ளை பண்ணியாச்சு. இதை நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திரும்பவும் நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு திரும்பவும் கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சுக்கலாம். அந்த சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ரொம்பவே பன்னு மாதிரி சூப்பரான எக் சப்பாத்தி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்கள் 2 சைடும் முட்டை சேர்த்து சப்பாத்தி ரெடி பண்ணுறதுனால சப்பாத்தி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நம்ம என்ன சைடிஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோமோ அதை வச்சு நம்ம சாப்பிடலாங்க. அப்படி இல்லாட்டினாலும் நீங்கள் சும்மாவே இதை ரோல் பண்ணி கூட சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக பன்னு மாதிரி டேஸ்ட்டாக நம்மளுக்கு சப்பாத்தி கிடச்சிருச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கறி சப்பாத்தி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம வீட்டில் சிக்கன் கிரேவி ரெடி பண்ணியிருந்தோம். இப்போ அதை தான் நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதிலேருந்து நம்ம நல்லா அந்த நல்லா சாஃப்டாக இருக்கிறத மட்டும் நம்ம தனியாக ஒரு பவுலில் பிரித்து எடுத்துக்கலாங்க. இப்போ அந்த கிரேவிலேருந்து நான் இந்த மாதிரி தனியாக நல்லா சாஃப்டாக உள்ளதை மட்டும் தனியாக பிரித்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ சப்பாத்தி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு சப்பாத்தி தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி நான் இப்போ சிக்கன் எடுத்துகிட்டு அது கூடவே கொஞ்சமாக அந்த கிரேவியும் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது கூட முட்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு முட்டை இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ முட்டை சேர்த்தாச்சு. இப்போ நல்லா இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நம்ம ஏற்கனவே சப்பாத்தி மாவில் உப்பு சேர்த்து தான் பிசைஞ்சு வச்சுருப்போம். நீங்கள் நார்மலாக எக் சப்பாத்தி ரெடி பண்ணால் ஒரு கொஞ்சமாக உப்பு அந்த முட்டைக்கு தகுந்த மாதிரி லைட்டாக உப்பு சேர்த்துக்காங்க. ரொம்பவும் உப்பு ஆட் பண்ணிடாதீங்க. இது நம்ம கிரேவிலே உப்பு இருக்கும். அதனால் நான் சிக்கன் ஆட் பண்ணுறதுனால இதில் உப்பு ஆட் பண்ணிக்கல. இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம தோசைக்கெல்லாம் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக சப்பாத்தி போடுற மாதிரி ஆயில் விட்டதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி மாவை அந்த பிசைஞ்சு வச்சுருந்தோம்ல, தேய்ச்சி வச்சுருந்தோம்ல, அதை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நேரம் லைட்டாக வேக வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த கிரேவியை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அந்த முட்டை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியிருந்தோம்ல அதை இப்போ இந்த சப்பாத்தி ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அது கூட ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை நம்ம ஃபுல்லாக வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். சப்பாத்தி ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை இன்னொரு சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க. கொஞ்சமாக நீங்கள் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் விட்டதுக்கப்புறம் அதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு திரும்பவும் கொஞ்சம் நேரம் நல்லா நம்ம இதை வேக வச்சுக்கலாம். தேவையான அளவு நம்ம கொஞ்சமாக ஆயில் சேர்த்தாச்சு. திரும்பவும் கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சுக்கலாம். வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாங்க. ரொம்பவே சூப்பராக நம்ம கறி சப்பாத்தி ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி 2 சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்.
இந்த மாதிரி 2 சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டான கறி சப்பாத்தி ரெடி பண்ணியிருக்கோம். நல்லா பன்னு மாதிரி சூப்பராகவே இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.